அபிஷேக் பச்சன் மற்றும் ஐஸ்வர்யாவும் தங்களின் ஆசை மகளின் பிறந்த நாளை மறந்துவிட்டார்களா? ஆச்சரியமான செய்தியாக இருக்கிறது அல்லவா? ஏன் என பார்க்கலாம். அபிஷேக் பச்சன் மற்றும் ஐஸ்வர்யா பச்சனும் பிரிந்துவிட்டதாக கடந்த சில மாதங்களாக வதந்திகள் பரவி வருகின்றன. அபிஷேக் பச்சனுடன் சேர்ந்து நடித்த நிம்ரத் கவுருடன் இணைந்து வதந்திகள் பரவி வருகிறது. இதனை பச்சன் குடும்பம் சட்டை செய்யவில்லை என்றுதான் கூற வேண்டும். இதற்கு எவ்வித பதிலும் அளிக்காமல் கண்ணியமாக அமைதி காத்து வருகின்றனர். இந்த சூழலில் இவர்களின் மகள் ஆராத்யா நவம்பர் 16ஆம் தேதி தனது பிறந்த நாளை கொண்டாடியிருக்கிறார். வழக்கமாக பச்சன் குடும்பத்தினர் ஆராத்யாவிற்கு சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்களை பதிவிடுவர். ஆனால் இந்த முறையோ அபிஷேக் பச்சன் மற்றும் ஐஸ்வர்யா ராயும் தங்கள் மகளின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவிடவில்லை. இதுதான் தற்போது நெட்டிசன்களின் கவனத்திற்கு வந்துள்ள விஷயமாக இருக்கிறது. அமிதாப் பச்சன் மட்டுமே ஆராத்யாவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவிட்டுள்ளார். ஷோலே ஹீரோவும் அதில் சிறப்பாக பதிவிடவில்லை என்றுதான் கூற வேண்டும். தனது மகனின் ரசிகர் குழுவிலிருந்து ஒரு வீடியோவை மறுபதிவு செய்திருக்கிறார். அந்த வீடியோவில் பச்சன் குடும்பத்துடன் ஆராத்யாவின் அழகான தருணங்கள் இடம்பெற்றிருந்தன. மேலும் அதில் பச்சன் குடும்பத்தின் பிரகாசமான நட்சத்திரமான இளவரசி ஆராத்யா பச்சனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், அவருக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைக்க வாழ்த்துகிறேன் என தலைப்பிடப்பட்டிருந்தது. இதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை போலும் அபிஷேக். ஏனென்றால் அவரது அடுத்த திரைப்படமான ஐ வாண்ட் டு டாக் வெளியீட்டு பணிகளில் மும்முரமாக இருக்கிறார் போல. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.